நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை, எந்த தொகுதியில் யார் நிற்க போகிறோம், எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் ரொம்ப முக்கியமாக தேர்தல் சமயத்தில் கவனிக்கப்படக்கூடியது என்னென்னா தேர்தல் அறிக்கை அப்படின்றது. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய துறைகளில் இந்தந்த மாற்றங்கள்லாம் வரணும் அல்லது இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்தல் அறிக்கைகள் தயாரித்து எல்லா கட்சிகள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கண்ணில் பட்டது சமீபத்தில் வெளியிடப்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த தேர்தல் அறிக்கை. இது பூவுலகின் நண்பர்கள் வெளியிட்டிருந்தாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், பூவுலகின் நண்பர்கள் தொடர்ந்து சூழலுக்கு எதிரான நடக்கக்கூடிய அநீதிகள் அல்லது சட்டங்கள் இதை பற்றிலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு எதிராக போராடுறது இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சார்பாக இந்த சுற்றுச்சூழல் தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்குமே அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பூவுலை நண்பர்கள் இயக்கத்திலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வெற்றி செல்வன் வழக்கறிஞர், நிகழ் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காங்க. அவங்களோட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ முதல்ல சுற்றுச்சூழல் அப்படின்ற கூட நிறைய நம்ம கேள்விப்படுற வார்த்தை கிளைமேட் சேஞ்ச் தான். என்னதான் ஒரு பெரிய என்னாச்சு அதெல்லாம் பொய், நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இங்கே நம்ம கண்கூட அதெல்லாம் பார்க்குறோம். வெப்பம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அப்படின்னா முதல்ல இந்த கிளைமேட் சேஞ்சுனா என்ன, அதை பற்றி ஒரு புரிதல் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இப்போ வெயில் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் வெயில் நமக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா மே ஜூன்ல தான் ரொம்ப அதிகம் வெயில் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு மார்ச்சே இவ்வளோ இருக்கு, ஏன் ஈவன் பிப்ரவரி மாதமே அதிகமான வெயில் நாம் பார்க்குறோம். அப்போ என்னன்னா வெயிலினுடைய தன்மை அதிகமாயிருக்கு, ரொம்ப வெப்பத்தோட தன்மை அதிகமாயிருக்கு. நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். அதே போல கடந்த டிசம்பர் எடுத்துக்கோம், குளிருமே நமக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு மழை நமக்கு முன்னாடி மான்சூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் நமக்கு நிறுத்தி நிதானமா பெய்யும். அப்படிதான் இருந்துச்சு ஒரு பொதுவான ஒரு மழை காலம். அப்படின்னா நம்ம விவசாயிகள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. சரி, நடவு செய்வதற்கு முன்னாடி கொஞ்சமா மழை பெய்யும், அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்வோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளருக்கான மழை தேவை, அதுக்கப்புறம் பயிர் அறுவடை. அப்படிதான் இந்த சீசனல் நம்ம கணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்போ மழையினுடைய தன்மை மாறி இருக்கு, வெயிலினுடைய தன்மை மாறி இருக்கு, குளிரினுடைய தன்மை மாறி இருக்கு, கூடுதலா அதிகமான புயல்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்த்துட்டு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும் போது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியினுடைய சராசரி வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. இதை குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஃபாசில் ஃபியூயல், நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும், பெட்ரோல் எரிப்பதனால, மனித சமூகம் எரிப்பதனால அதனுடைய பை ப்ராடக்டா கார்பன் டை ஆக்சைடு வருது. அது பூமியை சுத்தி ஒரு படலமா சேர்ந்துக்குது. அதனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹீட் உள்ள ட்ராப் ஆகுது. இது குளோபல் வார்மிங் சொல்றாங்க. இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய சூழல் அதனுடைய தன்மையை எக்ஸ்டென்டிக்கா மாற்று. சாதாரணமா குளிர் இருந்துச்சுன்னா அதிகமா குளிர் ஆகும், வெயில இன்னும் அதிகமான வெயில் ஆகும், மழையை இன்னும் பயங்கர அதிகமாகும். ஸோ இது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பூமி சூடாகி கொண்டு இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு பக்க விளைவு. தொடர்ந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏத்துக்கிறாதவங்க எல்லாம் இல்ல, இது ஒவ்வொரு பீரியடு வழக்கமா நடக்கிற விஷயம் தான், இதையா நீங்க எவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அது அப்படி சொல்ல தெரியாது. அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அப்புறம் நம்ம மோடிஜி அவங்க சொல்லியிருக்காரு. அதிபர் ட்ரம்ப் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இது ஹாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னா, அது ரொம்ப ஒரு அன்சைன்டிபிக்கான விஷயம். அது நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தொடர்ச்சி அதுக்கு எதிர்ப்பு பதிச்சிருக்காங்க. உலகங்களும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த கருத்து ரொம்ப தவறானது, ரொம்ப மோசமானது. ஏன்னா இந்த பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சை டினை பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரசிடென்ட்ஸுமே கிளைமேட் சேஞ்ச் ஏத்துக்கிட்டவங்களா தான் இருக்காங்க. அப்போ நீங்க ட்ரம்ப் யூனிக்கா தான் நீங்க பார்க்கணும். அவரு நிறைய விஷயங்கள் இப்படிதான் சொல்றாரு. அவரு கிரீன்லாந்து நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறாரு, லாட்டின் அமெரிக்கா எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு, நான் நினைச்சா எங்க யாரை வேணா இது பண்ணுவேன் மாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் தடாலிலான்னு பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கின்றார். ஸோ அவருடைய கருத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட்டே அப்படி சொல்றாரு அப்படிங்கறதை தாண்டி அது ட்ரம்ப் சொல்றாரு அப்படிதான் நாம இருக்கோம். அதே போலதான் இந்தியா இருக்கக்கூடிய நம்ம மோடி அவருக்கு பேசும்போது கிளைமேட் இஸ் நாட் சேஞ்சிங், வி ஆர் சேஞ்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஆனா இன்னைக்கு அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்பட்ட ஒரு இதா இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க, ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். உலகங்களே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க நிறைய ஆய்வறிக்கை தராங்க. அவங்க தந்திருக்கக்கூடிய கடைசி 2 ஆய்வறிக்கைகள் அவங்க சொல்லியிருக்காங்க, மறுதளிக்க முடியாத அளவில் நமக்கு இன்னைக்கு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையிலிருந்து இது ஹியூமன் இன்டியூஸ்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்து வருகின்ற
புவி வெப்பமயமாதல் அதன் காரணமாக நிகழக்கூடிய காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மீறி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படிதான் நான் அரசாங்கங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். நீங்க இந்த தேர்தல் அறிக்கை இப்படி ஒன்று தயார் செய்யணுன்ற ஐடியா எப்படி வந்தது? இதை எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம்? இல்ல அதாவது என்னன்னா தேர்தல் அறிக்கை வந்துட்டு ரொம்ப காலமே நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்குதான். சரி, நமக்கு ஐடியலான டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது என்னன்னா ஒரு டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் அடிப்படையான விஷயம் வந்து டயலாக் தான். நம்ம வந்து தொடர்ச்சியாக உரையாட வேண்டிய ஒரு தேவை. அது மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி சொல்லி அது எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். அதுதான் நீங்க சோசியல் மீடியால வந்து பார்க்கலாம். நீ யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் எந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கருத்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனா தான் நம்ம வந்து இருக்கோம். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கின்றது. அப்போ கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு பாலிசியில வந்து எல்லாருக்குமே ஒரு கருத்து அப்படி. அப்போ இது சரியானதா இல்லையா அப்படின்னு ஒரு கலெக்டிவா ஒரு பப்ளிக் கான்சியஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற டிஸ்கஷன் இல்லைங்களா? இது ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடியதான். நாம தான் இதை முன்னாடி செஞ்சோம் இல்லை, நமக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி முன்னெடுப்பு செய்திருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தான். அந்த வகையில சூழல் சார்ந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை கடந்த 2-3 எலெக்ஷன் முன்னாடி நாம் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய டிபேட் வந்து அதிகமாயிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இப்போ நாம எல்லாமே எதுக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றோம். அப்போ என்னதான் உங்களுக்கு வேணும்னு ஒரு கேள்வி வரும்போது எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எது வந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இருக்கக்கூடிய ஒரு பாலிசியா இருக்க முடியும். அப்ப அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அது அந்த அடிப்படையில இருந்தா இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வகையில தான் நம்மளோட மேனிஃபெஸ்டோ வந்து வைக்கிறோம். அதில் சுற்றுச்சூழலை மையமாக வைத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும், கவர்னன்ஸ் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதங்கள் நம்ம முன்வைக்கிறோம். ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிக்குமே நம்ம இப்போ வந்து இதை பார்த்து நம்மளோட மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டோம். அடுத்து இன்னும் சில கட்சிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2010 கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, 2-3 எலெக்ஷன் நடந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் சேர்த்து. நம்ம கொடுத்த பரிந்துரைகளை அவங்க ஏத்துக்கிறாங்களா? அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ்ல அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பா கடந்த தேர்தலில் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம வந்து கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவமான நிறைய செயல்பாடுகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை வந்துட்டு திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஏற்றுட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஏடிஎம்கேவும் அவங்களுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவங்களுடைய இதில் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம வச்ச டிமாண்ட்ஸ் வந்து வேற ஒரு பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. அதனுடைய ஒரு செயல்பாட்டு தன்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் உருவாக்கியிருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் வந்து கிளைமேட் கவர்னிங் கவுன்சில், கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு கவர்னிங் கவுன்சில்னு உருவாக்கியிருக்காங்க. அதே போல காலநிலை மாற்றத்துக்கான பிரத்யேகமான ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா நாம வந்து தேர்தல் அறிக்கையில ஒரு கிளைமேட் சென்ட்ரிக் அப்ரோச் வேணும் எல்லா நடவடிக்கைகளும் அப்படின்னு அவங்க வைத்த ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அது வந்து திமுகவினுடைய அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலுமே அது இடம்பெற்றிருந்துச்சு. அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிறணும்னா அமெரிக்காவோட இந்த விஷயத்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப முற்போக்காக சிந்திச்சு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்குன்னு சொல்லலாமா? இந்தியாவில் சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காலநிலை மாற்றத்துக்கான நிறைய முன்னெடுப்புகள் வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா காலநிலை மாற்றம் பத்தி இந்தியாவில் அபிஷியலா இப்போ பேச ஆரம்பிச்சு 1992 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1992 நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்து போட்டுருச்சு. ஆனா அதுக்கான பெரிய நடவடிக்கை மேற்கொண்டாங்கன்னா இல்லை. 2011 ஜெயராம் ரமேஷ் அவர் அமைச்சரா இருக்கும்போது என்னோட மினிஸ்டரா இருக்கும்போது சில முன்னெடுப்பு 2009 அந்த 10 வாக்குல இருந்து பண்ணாங்க. அப்பதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருந்தது ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மாத்துறாங்க. காலநிலை மாற்றத்தை ஃபர்ஸ்ட் அப்பதான் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததோட நேஷனல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகுறாங்க. ஒரு 8 பாலிசி மிஷன்ஸ் அறிவிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது சென்ட்ரல் கவர்மெண்டா பண்ணது அந்த தான், யூனியன் கவர்மெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மாநில அளவில் எடுத்த முக்கியமான முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி வந்து பண்ணது. ஸோ வேற எந்த மாநிலத்திலும் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஒரு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் மிஷன், வெட்லேண்ட் மிஷன், கிரீன் மிஷன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த மிஷன்ஸை நடைமுறைப்படுத்துவதற்காக கிரீன் கம்பெனின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்ட் எல்லாமே இது மூலமாக தான் வரும். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க. கிளைமேட் ஸ்டுடியோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான வந்து ஒரு சயின்டிபிக் பாடியுமே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுவதற்கான வேலையிலுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் காலநிலை மாற்றத்துக்கு நிறைய முன்னெடுப்பு செய்திருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு அரசாங்கம் அப்படின்னா அவங்க தேர்தல் அறிக்கையில பெரும்பாலும் இந்த நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சிக்கான திட்டங்கள், இதெல்லாம் இந்த பில்டிங் கட்ட போறோம்,
இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கட்ட போகிறோம் அல்லது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொண்டு வரோம், இந்த மாதிரியான வளர்ச்சிகள் அல்லது இலவசங்கள் தான் நிறைய கவனம் பெறுது. அப்போ அதில் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் முதல் பக்கத்திலே வந்து ஜிடிபி வேணாம், ஜிபிஐயில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் அளவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஜிபிஐனா என்ன? இப்போ தான் நிறைய புதுசாக கேள்விப்படுறோம். ஜிபிஐனா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது என்னன்னா, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கருத்தாக்கங்களுமே என்ன எதன் அடிப்படையில் இருந்தாலும் ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் தான். பேசிக்கா நீங்க சொல்றீங்களே இப்போ வீடு கட்டுறது இதெல்லாம் தான் வளர்ச்சின்னு நம்ம பேச முடியும். இப்போ இந்த வளர்ச்சி யார் டிஃபைன் பண்றாங்கிறது இல்ல, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் தான் டிஃபைன் பண்றாங்க. அப்ப இந்தியாவுடைய கவர்னன்ஸ், ஏன் உலக அளவில் கூடிய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னா முழுக்க முழுக்க எக்கனாமிக்ஸ் தான். அந்த எக்கனாமிக்ஸ் வந்து என்னதுன்னா சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறத பேசுகின்ற போது சந்தை பொருளாதாரம் சொல்லுது எப்படிலாம் ஒரு நாடு செயல்பட வேண்டும், என்ன மாதிரி வேலை திட்டங்கள் கொண்டு வரணும். அப்ப அர்பனைசேஷன் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா வைக்கிறாங்க. அப்ப நிறைய வீடுகள் கட்டணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில. அப்போ ஒரு நாடு எவ்வளவு உற்பத்தி செய்கின்றதோ அதன் அடிப்படையில அந்த நாடு வளர்ச்சி பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ அதான் நம்ம வந்து கிராஸ் இண்டெக்ஸ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அமிர்தா சென் வந்து ஒரு முக்கியமானது. ஒரு நாடு வளம் பெற்றிருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அந்த இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஜிபே. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெறும் மனித வளத்தை நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம சுற்றுச்சூழல் நலம் அப்படிங்கிறது சேர்த்து இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற பாலிசிலாம் வந்து பாக்குறேன். அப்ப எதை நீங்க இண்டிகேட்டரா எடுத்துக்க போறீங்க? ஒரு சமூகம் உண்மையிலேயே வந்து ஆரோக்கியமானதாக இருக்கு. நான் வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ரொம்ப மிஸ் இன்டர்பிரட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பல நேரங்கள்ல அது சுற்றுச்சூழல் பேசுறவங்களுக்கு வளர்ச்சின்றது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரியே. இந்த வார்த்தை நம்ம கெட்ட வார்த்தைன்னு சொல்ல, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க, எப்படி அதை டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறது பொறுத்தான். வளர்ச்சி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப சங்கர் படத்துல வர மாதிரி பிரம்மாண்டமான வந்து பெரிய மல்டி லேயர்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், பெரிய ரோட்ஸ், பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு மெகாவா யோசிக்கிறதுலாம் தான் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஷூமேக்கர்னுடைய ஒரு முக்கியமான தாட் ப்ராசஸ். ஸோ அதுதான் நம்ம உண்மையான வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம். அப்போ அந்த தாட் ப்ராசஸை வந்து எப்படி நீங்க கொண்டு வரும்போது அப்போ எதனை அடிப்படையில இருந்து நீங்க டிசைட் பண்றீங்க? ஒரு மாநிலமாக இருக்கட்டும், ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கும், ஒரு சொசைட்டி வந்துட்டு சேஃபா இருக்காங்க, பாதுகாப்பாக சந்தோஷமா இருக்காங்களா, அந்த இண்டிகேட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்த ஜிடிபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எடுக்கணும். அப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சஸ்டைனபிளா நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது இருக்கு, அந்த இண்டெக்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த க்ரோஸை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறோம். அப்போ என்னன்னா சூழலை மையமாக வைத்து மனித ஆரோக்கியத்தை மையமாக வைத்து ஒரு சொசைட்டியினுடைய ஒரு பேலன்ஸா இருக்கக்கூடிய வளர்ச்சியை மையமாக வைத்துக் கொண்டு அந்த இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில இருந்து நம்ம கணக்கிடப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். உலகம் முழுக்க வந்து இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா காலநிலை மாற்றம் எதனால உண்டாகுது? இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ் நடக்குது. நல்ல மேற்கத்திய நாடுகள் இருக்கு இல்லையா, யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சிக்காக முதல்ல காடுகள் அழிக்கிறாங்க, அப்புறம் நிலக்கரியை வந்து எரிக்கிறாங்க, அப்புறம் வந்து கச்சானே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவங்கதான் வளிமண்டலத்துல இந்த அளவுக்கு உமிழ்வுகளை வந்து ஒரு 200 வருஷமா தள்ளுறாங்க. எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா அவர்களுடைய காலனித்துவ அந்த ஒரு நாடுகள் அது வளர்ச்சி பெறணுன்றதுக்காக அவங்க செய்யறாங்க இல்லையா. இப்ப அந்த வளர்ச்சியை செய்யும் போதுதான் காலநிலை மாற்றம் என்ற ஒரு விஷயமே உருவாகிடும். 1960கள்ல இருந்தே இந்த பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து உலகம் இன்னும் வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி வரும்போது எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டை இதுக்கு மேல நம்ம பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. ஸோ அதுல இப்ப ஜிபே எல்லாம் பேசுறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு முக்கியமான கூறு என்னன்னா நீர் ஆதாரம் இருக்கா, காற்று சரியா இருக்குதா, மக்களுக்கு வந்து அவங்க வாழ்ற இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. கீதா கோபிநாத் இருக்காங்க, IMFல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து இப்போ இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா அதோட மிகப்பெரிய சவாலா இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து காற்று மாசு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் இப்போ உலகத்தில் 4வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்திருந்தாலும் நமக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்கு. தமிழ்நாடு வந்து நம்ம 1 ட்ரில்லியனுக்கு போறோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கின்றப்போ நம்ம இது போன்ற விஷயங்களையும் நம்ம மக்களுடைய ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்லையும் பேச வேண்டியிருக்கு, என்வாயர்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் பேச வேண்டியது இருக்கு. இதன் மூலமான ஒரு வளர்ச்சி தான் தேவையே தவிர நம்ம வந்து மறுபடியும் வந்து காலனித்துவ ஆட்சியில் இருந்த மாதிரி நம்ம ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அதுதான் ரியாலிட்டியா இருக்கு. ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்போ இளைஞர்களுக்கான ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்குறது வந்து வேலை இல்லை அப்படின்றது தான். இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரணும், அந்த சூழலுக்குள்ள தான் நம்ம மறுபடியும் கம்பெனிஸ் நிறைய கட்டணும், அந்த சூழலுக்குள்ள தான் நம்ம தள்ளப்படுறோம். அப்போ வந்து இந்த சுற்றுச்சூழல் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா
இளைஞர்களை தான் அது பெருசாக பாதிக்கும். அவங்களுடைய வேலைவாய்ப்பு இதை தான் பாதிக்குது. மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போனா இதை எப்படி இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்க? இளைஞர்கள் இதை எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்லை இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் அதான் என்விரான்மெண்ட் பற்றி பேசும்போது என்னம்மா வளர்ச்சிக்கு நாங்கள் எதிராங்க, உங்களுக்கு யாருக்கும் வேலை கிடைக்காம இது பண்ணுறாங்க அப்படின்னு தீட்டுற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரு ஆசை கிடையாது. காலையில் இருந்துச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காம பண்ணுறது எங்கள் பொழுது அப்படின்லாம் யாரும் வரல, அப்படி கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க இப்போ இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கான விஷயம், வேலை வேணும்னா இண்டஸ்ட்ரி வேணும்ல அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இளைஞர்களுக்கு மட்டும் அடுத்த 25 ஆண்டு காலம் நீங்க இங்க ஆரோக்கியமா வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்க போதாங்கிற கேள்வி எனக்கு. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஆய்வுகள் படிக்க ஆரம்பிச்சது பாருங்க 2010-11 அந்த பீரியட்ல வந்து எப்பன்னா ஃபர்ஸ்ட் ஐபிசிசியினுடைய 4th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது தற்போது இருப்பதை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். 2 டிகிரி செல்சியஸ் அது போகலாம். அது எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2014. அதை பேஸ் பண்ணி தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் உருவாக்குறாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சாங்க. அது 2018 இன்னொரு ஆய்வுக்கு தராங்க. எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி கிடையாது, நீங்க வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸை வந்து 2050 பார்ப்பீங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது 2024 வந்துருச்சு. ஸோ ஒரு விதத்துல இப்போ இளைஞர் நீங்கள்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ், சாதனையாளர்களாக இருக்கீங்க. வந்துட்டு ஒரு யாருமே பார்த்துடாத புதிய யுகத்துல இருக்கீங்க. இன்னைக்கு WMO ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த 20 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்துட்டு இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்குங்கிறாங்க. ஆகிய இன்னொரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பாருங்க, மீத்தேன் வந்து கடந்த 8 லட்சம் வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸா இருக்கு. ஸோ இவ்வளவு ரெக்கார்ட் ஹோல்டர்ஸா இருக்கீங்க. இவ்வளவு ரெக்கார்டு வச்சிருக்க நீங்க வந்துட்டு அடுத்து என்ன மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல, இவ்வளவு மீத்தேன் அதிகமா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல, அதனால இருக்கக்கூடிய வெப்பத்தை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வேலை தேடி அல வேணும் இல்லைங்களா? அப்படி வேலை செய்யணும். அடுத்து 25 இயர்ஸ்க்கு உங்களுக்கான சேலஞ்ச் தான். இப்போ முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு. அப்போ அந்த சேலஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அப்போ அது வந்து இன்னும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ அதை குறைப்பதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்கானது தான் நாங்க வைக்கிறோம். இல்ல இப்ப இருக்கிறது நல்லா தான் இருக்கு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்னும் நிறைய கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. அதான் நம்ம சொல்லணும். அப்போ வந்து நீங்க ஒரு எக்காலஜியை கன்சர்வ் பண்ணிட்டு உயிர் வாழக்கூடிய சூழலை உறுதி செய்யாமல் நீங்க இது உங்களால் நீங்க சர்வே ஆகும் நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸிஸ்டிங் எக்கனாமிக்ஸை கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு. தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நாம ரீடிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வகையில தான் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ அதனாலதான் அதுக்கான மாற்றுதை வைக்கிறோம். இந்த ஃபேக்டரி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து பல வேலைகள், லட்சக்கணக்கான வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கில் ஜாப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஏஐ அளவுக்கு வந்து அந்த மாற்றம் வந்திருக்கு. இப்போ பல ஹை ஸ்கில் ஜாப்ஸ் தான் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுனாலதான் இப்போ வேலை இல்லாம பலர் திண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து உடல் உழைப்பு செய்யற வேலைகள் செஞ்சு தமிழர்கள் வந்து நல்லா உழைப்பாங்க, உலகம் முழுக்க அப்படிதான் அவங்களை பத்தி பேசுறாங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வெயில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து அந்த த்ரெஷோல்டு பிரேக் ஆகுது. அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சாலே அவங்களுக்கு உடல் கெட்டு போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. 2024 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. உலகம் முழுக்க வேலை செய்ய முடியல வெளிப்புறத்துல. ஸோ மக்கள் இந்த வந்து விவசாயிகளும் சரி, உழைப்பாளிகளும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனடியா அதுக்கான வேலைகளை வந்து நீங்க ஆரம்பிங்க, சம் ஃபார்ம் ஆஃப் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து இதுல வந்து சுமார் 80 கோடி மக்கள் இதுல நேரடியா பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம இளைஞர்கள் வந்து வேலை செய்ய போறாங்க அப்படின்றப்போ வெளிப்புறத்துல அவங்க வேலை செய்யறதுன்றது அதுவாவே குறையுது, ப்ரொடக்டிவிட்டி குறையுது. வெப்பம் அதிகரிக்க அவங்களால வெளிப்புறத்துல வேலை செய்ய முடியாது. இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் growth என்ன செய்யுதுன்னா இயற்கை சூழலை வந்து பாதிக்கும். இப்போ இயற்கை சூழலோட ஒன்றி வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து அந்த இளைஞர்கள் வந்து அந்த இயற்கை இனிமே இருந்தாதான் அந்த வெப்பத்தையே அவங்களால தாங்க முடியும், அவங்களால வேலை செய்ய முடியும், உற்பத்தியை பெருக்க முடியும். ஸோ அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கும். இப்போ வரலாற்றில் நம்ம இந்த புள்ளியில இருக்கோன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வெப்பத்துக்கு காரணம் நம்ம இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம வளர்ச்சியும் கொண்டு வரணும். அப்படின்றப்போ நம்ம இந்த வெப்பத்தையும் ஒரு பக்கம் வந்து பாத்துக்கணும், மக்கள் உடல்நிலையை பாத்துக்கணும். இன்னொரு பக்கம் வளர்ச்சியை வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏத்தா போல நம்ம வந்து கொண்டு வரணும். இதுல எனக்கு இப்போ 2 கேள்வி தோணுது. ஒன்று வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லாங்கல்ல, இந்த சொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுறாங்கல்ல, முன்னாடிலாம் வந்து அது வந்த புதுசுலலாம் அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் இருக்கும். அது போக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீ கேட்பாங்க, மழையில் இவ்வளோ தூரம் வர்றேன் அப்படின்னு. இப்போது நான் இங்கே வரும்போது ரேபிடோவில் தான் வந்தேன். அவர் வந்து இவ்வளோ வெயிலில் ஓட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலாம் கேட்டாங்க. அப்போது இது எப்படி
பார்க்குறது. இப்போ அவங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன? இப்போ நமக்கு வீட்டிலேருந்து வெளியில் போக முடியலன்னு வெயில் அதிகமாக இருக்குன்னு நிறைய ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறோம் எல்லா நேரமும். ஸோ இது அவங்கள எப்படி பாதிக்கும்ன்றீங்க? இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கான திட்டங்கள் என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்க? இப்போ நாங்க இந்த மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல இவங்க உழைக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, நகரங்கள்ல தான் பெரும்பாலுமே வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வெயில்ல வந்து அந்த நகரத்துடைய அந்த ஒரு வெப்பத்தேக்கம் இருக்கு, அர்பன் ஹீட் ஐலாண்ட் இருக்கு. அதுல அவங்க ஓட்டுறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது, அவங்க உடல்நிலை கெட்டு போகுது. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசிக்கான ஒரு வெயிட்டிங் ரூம்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க சில இடங்கள்ல. குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்கு, பஸ்ல வந்து சில இடங்கள்ல ஏசி இதெல்லாம் போடுற அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா உழைக்கும் மக்கள் வந்து இந்த வெயில்ல வேலை பார்க்கறதுன்றது ஒரு மிக கொடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவங்க அந்த உற்பத்தியை பெருக்கணும், அந்த எக்கனாமிக்கலா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப் கொடுத்து, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ற ஒரு நிலைமை இன்னும் இல்லை. இப்போ மேனிஃபெஸ்டோல நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, அவங்க இலைப்பாறதுக்கான இடம் வேணும், அவங்க வந்து சரியான அவங்க ஹெல்த் பாதிக்காத அளவுக்கு அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த கம்பெனி வந்து இதுல இருந்து அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க இல்லையா, கிக் கம்பெனிஸ், பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இதற்கான ஒரு சரியான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கணும். இது போன்ற விஷயங்களை நாங்க வந்து சேர்த்திருக்கோம். இல்ல ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்ன பாருங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொரோனா தான். கொரோனா டைம்ல வந்துட்டு நீங்க 2 விதமான பிரச்சனையை பார்க்கலாம். அதாவது என்னன்னா, யாருக்கெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சோ, இப்போ ஆன்லைன் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அவங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது, படிக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க, அந்த குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கிறது என்னாச்சுங்கிறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்னா, அப்போ என்னன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கு. இன்னும் எல்லா வசதிகளும் எல்லாருக்கும் போய் நம்ம வந்து சேர்க்கல. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. 10% மக்கள் மட்டும்தான் ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மேபி கம்மியா இருக்கலாம். அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்து சர்வீஸ் செக்டர்ல இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே உடல் உழைப்பாளிகளா தான் இருக்காங்க. நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுறோம். இப்ப இந்த இடத்துல மீனவர்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, கொத்து வேலை செய்யறவங்க என்ன இருக்கு, காய்கறி விற்கிறவங்க என்ன இருக்கு, இவங்க எல்லாமே வந்துட்டு திறந்தொழில தான் வேலை செய்யணும், வெயில்ல தான் வேலை செய்யணும். அப்போ இந்த மோர் நம்பர் ஆஃப் ஹீட்ல தான் அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்கு. அதான் நிகழ் சொன்னா அந்த ஐஎல்ஓட ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. இப்போ செங்கல் சூளையில வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க, ஒரு கண்டெய்னர் பக்கத்துல வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க, கிச்சன்ல வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி அவங்க ஹீட்ல தான் வந்து எக்ஸ்போஷர்ல இருக்காங்க. வெளியே இன்னும் பயங்கர ஹீட்டா இருந்துச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. அப்போ இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிற மக்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இன்னும் ஆல்ரெடி பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் எதிர்காலத்துல அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி யார் இதுல வந்துட்டு அதிகம் பாதிப்புள்ளாகிறாங்க, அந்த மார்ஜினைஸ் கம்யூனிட்டிஸ் யாரா இருக்காங்க, அப்போ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கான என்ன மெக்கானிசம்ஸ் நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. அப்போ அதுல பேசிக்கான விஷயம் என்னன்னா, அர்பனைசேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. மோர் நம்பர் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணதான். அப்போ நீங்க அர்பன் அப்படிங்கிறது எப்படி மோர் கிரீனரியா மாத்துறது, அதை எப்படி கிரீன் ஸ்பேஸா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கூலிங் ஆக்ஷன் இப்போ இன்னைக்கு வந்து ஹீட் மிட்டிகேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷனும் ஹீட் மிட்டிகேஷனுக்கான பிளான்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. கூலிங் சிஸ்டத்தை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பேசுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இப்பவுமே இன்னும் பாலிசியா வரல, ஆனா இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அப்போ இதை பாலிசியா கொண்டு வரணும், இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்தியாவிலே வந்து ஹீட் வேவ்ஸை வந்துட்டு டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, வேற யாரும் டிக்ளேர் பண்ணல. ஆனா ஹீட் வேவ்ஸ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஐஎம்டிஏனுடைய டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா 48 hours வந்து கன்சிஸ்டன்டா வந்துட்டு அபோவ் நார்மல் டெம்பரேச்சரோட 5 degrees Celsius அதிகமா இருக்கும். அப்பதான் அது ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீட்ல தான் ஒரு மணி இறந்து போனாங்கன்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம ஹீட் வேவ்ஸ்னா என்னென்ன ரீடிஃபைன் பண்ண வேண்டியது ஒரு தேவை இருக்குது. அதே போல வந்துட்டு ஒரு நபர் ஹீட்டால பாதிப்பு உள்ளாராங்க அப்படின்னா அவருக்கான மருத்துவ வசதி, அதற்கான அவர் இழப்பீடு பெறுவதற்கான வசதிகள், அதுக்கான எஸ்ஓபிஸ் அப்படிங்கிறது நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த இதுல வந்து பேசுறோம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசணும். நிறைய இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபேக்ட்ரியில ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க தான் நிறைய என்விரான்மெண்டல் அழிக்கிறாங்க, அவங்க தான் நிறைய தோண்டி எடுக்கிற வேலை, இந்த நிலக்கரியில் இது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் தான், ப்ரொடக்ஷனில் தான் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தானே வேலை பார்க்குறோம், எங்களால் இந்த சூழலுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அந்த பிம்பம் எனக்கே இருக்குதுதான். அது அவங்களால பிரச்சனை இருக்கா? இன்ஸ்டாலெல்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்க ஒரு போட்டோ எடுத்து போடுறீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 1 கிராம் கார்பன் எமிட் ஆகுது ஒரு போட்டோலையா? ஆமா, நீங்க வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறீங்க இல்லைங்களா, அது சொல்றேன். ஏன்னா நீங்க அது எலக்ட்ரிசிட்டில தான் கன்சியூம் பண்ணுது நீங்க இல்லையா.
ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? 70% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பவர் சிஸ்டம் தானே வருது. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி தான் மோர் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்றீங்க. பகல்ல வந்துட்டு அவங்க ஏசியையும் லைட்டையும் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் ஸ்டைலில் அந்த பில்டிங் கட்டியிருக்கீங்க இல்லைங்களா? அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுக்காக இருக்காங்க. இனி அமெரிக்கன் ஸ்டைலில் வந்துட்டு நல்லா காற்று வர ஒரு இடத்துல பீச் ஓரமாக வந்துட்டு பெரிய ஒரு 7-8 மாடிக்கு வந்து வீடு கட்டிடம் கட்டிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அது கம்ப்ளீட்டாக கிளாஸ் வச்சு அது கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ் ஏசி வச்சுட்டு நீங்கள் காலையில இருந்துட்டு நைட்டு வரைக்கும் லைட் யூஸ் பண்ணுறீங்க, ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் இப்போ டிஜிட்டல் ஹப்ஸ் எல்லாம் வருது. டிஜிட்டல் ஹப்ஸ் அப்படிங்கிறது அதிகமான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும், அதிகமான வாட்டரையும் கன்சியூம் பண்ணும். நம்ம அனுப்பக்கூடிய எல்லா டிஜிட்டல் டேட்டாஸுமே வந்துட்டு கூகுள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டேட்டா சென்டருக்கான டிமாண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சென்னையிலும் ஹைதராபாத்ல. ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதா. ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் சர்வீஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டிஸை வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெர்மல் பவர் சிஸ்டம் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இதுக்கான காரணிகள் இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனால் என்ன வேலைக்கு தான் போறது போ இல்லை அது சொல்ற ரைட்டு. அதாவது என்னன்னா என்ன வேலைக்கு தான் போறோம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது என்னன்னா நீங்க என்ன வேலை வேணா பாருங்க, சூழலுக்கு இசைவாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதா. மாடர்னிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பேஸ்டான இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. இதனோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா எக்காலஜியை நம்ம லாஸ் பண்ணிட்டு வர்றோம். ஸோ அப்போ கல்ச்சுரலாக நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இன்னைக்கு ஐடி செக்டர் இந்த மாதிரி வெரி செக்டர்ஸ் அப்படிங்கிறது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் வந்துட்டு டேட்டாஸ் வந்து இன்புட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ உற்பத்தி பண்ணக்கூடிய டேட்டா, அதுல பெரிய கிரியேட்டிவிட்டியான ஒர்க் கிடையாது. ஹியூமன் ரோபோஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலாச்சார ரீதியாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா புதிய விதமான வேலை விஷயங்கள், புதிய ஒரு சமூகமாக இதை வந்து எப்படி மாற்றி அமைப்பது, இந்த ஒரு டிரான்சிஷன் நோக்கி நான் நகர வேண்டியது இருக்கு. இது ஒரே நாள் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனால் இதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது, எப்படி மாற்றி கொண்டு போறது அப்படிங்கிறது மாற்று சிந்தனையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. சூழலுக்கு இசைவாக, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையாக இருக்கக்கூடிய வேலைகளை நாம் எப்படி உறுதி செய்வது? இப்போ வந்து நீங்க டைரக்ட் எமிஷன், இன்டைரக்ட் எமிஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த அண்ணன் சொன்ன மாதிரி டேட்டா சென்டர்ஸ் தான் உலகத்திலேயே மிக அதிகமான உமிழ்வுகளை கொண்டு வர ஒரு செக்டராகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கமர்ஷியல் செக்டர் இருக்கு. இப்போ நம்ம மால் இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து அது ஒரு விற்பனை செய்யற ஒரு இடமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு எனர்ஜி வந்து அது யூஸ் பண்ணுது. சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நிலக்கரியை சார்ந்த ஒரு பவர் ஸ்ட்ரக் சிஸ்டம் தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகள்ல வந்து சோலார் இது போன்ற விஷயங்கள் அதிகமா வருது. யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல நகரங்கள்ல வந்து சோலார் உபயோகிங்க. இப்ப பார்சலோனாலாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய வெயிலுக்கு வந்து நம்ம தெர்மல் பிளான்ட் வச்சோம்னா அந்த சூடு காத்து வருது இல்லையா தெர்மல் பிளான்ட்ல, அதுவும் நகரங்களுடைய வெப்பத்தை பாதிக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஏசி காலையில போட்டுட்டு இந்த டேட்டா சென்டர்ஸ், ஐடி செக்டர் இவங்கலாம் இல்ல மால்ஸ், இந்த சூடும் வந்து அதே நகரத்துக்குள்ளதான் வருது. இப்ப சாமானிய மக்களுக்கும் இந்த உமிழ்வுகளுக்கும் வெப்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்கதான் தினமும் 2 மணி நேரம் வெளி சென்னையில இருந்து உள்ள வர வேண்டியதா இருக்கு. இல்ல ஏதாவது சின்ன வேலைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு தான் உடல்நிலை அதிகமா பாதிப்படுது. அப்ப இந்த மக்களுக்கும் அந்த மக்களும் இருக்க அந்த ஒரு பிரிவினை இருக்கு இல்லையா. சோ அது வந்து ஒரு காலநிலை மாற்றத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அமெரிக்காலையும் மிக மோசமா இருக்குது. அங்க வந்து நீராதாரம், காற்று மாசு, வெப்ப பிரச்சனை, இது அமெரிக்கால மிக அதிகமா இருக்கு. இப்ப இருக்க பெரும் இந்த பில்லியனர்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, டெக் பில்லியனர்ஸ், அவர்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான பாதிப்புகள் உண்டாக்கிட்டு இருக்குது. உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து நம்ம ஊரை வந்து சும்மாவே வெயில் அடிக்கிற ஒரு ஊர் இல்லையா. நம்ம வந்து இயற்கை சூழல் இல்லாம நம்மளால அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கவே முடியாது. நம்மளுடைய இயற்கை சூழல் சொல்றேன். இப்போ வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பம் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் அந்த வெப்ப பிரச்சனை இன்னும் தீவிரமாக்குது. சாமானிய மக்களை வந்து ரொம்ப மோசமா பாதிக்கும். இதுல இப்போ 2 பேர் சொன்னதுலயுமே இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கல்ச்சுரலா மாத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து சாமானிய மக்களை தான் நிறைய பாதிக்கின்றோம்ல. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில அந்த நம்ம கொடுக்குற சுற்றுச்சூழல் கன்சர்னோட தேர்தல் அறிக்கையை தயார் பண்ற கட்சிகள், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இப்போ எதிர்கட்சியா இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்துற திட்டங்கள் எல்லாமே ஒரு மிட்டிகேஷன் பிளானா தான் இருக்கு. இல்ல அதாவது கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த இப்போ இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்தியாவில வந்துட்டு நம்ம கார்பன் எமிஷன் இருக்கக்கூடாது, இனிமேல் பெட்ரோல்ல நாங்க வந்து பயன்படுத்த மாட்டோம், நிலக்கரியை பயன்படுத்த மாட்டோம், அப்சல்யூட் 0 கொண்டு வரோம். இங்க இந்தியாவில வந்து எந்த விதமான கார்பன் எமிஷன்ஸும் இருக்காது அப்படி ஆச்சு இன்னைக்கே எடுக்கிறீங்க, அப்படி எடுத்து நடக்கிறீங்கன்னா உடனே குளோபல் வார்மிங் நின்றுடும், மாறிடுமான்னு கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகளோட எமிஷன்ஸ் இருக்கு. அதோட இன்னும் பெரிய பிரச்சனை. சரி, உலக நாடுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்க முடிவு பண்ணி நிறுத்தினாலும் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா முன்னாடி. ஏன்னா கடந்த 100 வருஷமா எமிட் பண்ண அந்த கார்பன் பூமி சுத்தி இருக்கும்.
அதை வந்து பல 100 வருடங்கள் அது இருக்கும், அதோட பாதிப்பு இருக்குதான் செய்யும். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா நாடுகளும் இதில் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால உலக அளவிலாக ஒரு பிரச்சனை. அதனால தான் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் போன்ற காலநிலை மாற்றத்துக்கான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அமெரிக்கா அதுல இருந்து வெளியே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி செயல்படணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்னவா இருக்குன்னு. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினதை தவறு என்று இந்தியா சுட்டி காட்டி இருக்க வேண்டும். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும், நீ இதை செயல்படணும், அமெரிக்கா நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா செய்ய முடியாது. அதே போல இந்தியாவில் என்ன செய்யறாங்க, இப்போ ஒரு மாநில அரசாங்கம் இதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு போகும்போது இந்திய கான்ஸ்டியூஷன் படி அவங்களுக்கு சில பவர்ஸ் தான் இருக்கு. ஸோ சில ஃபெடரலிசத்தை பொறுத்தவரை சில பவர்ஸ் தான் இருக்கு, சிலதெல்லாம் அவங்க செய்ய முடியும். இப்போ நீங்க சொல்றீங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம மரத்தை வெட்டிட்டு ரோடு போடுறோம். ரோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றோம், அங்க ஒரு சிக்னல் வச்சு நிற்கும் போது அங்க நிக்க முடியல, வெயிலுக்கு நிக்க முடியல, பந்தல் போட்டுருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா பேசிக்கா உங்க பிளானிங்ல நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சூழலை செய்ய மையமாக வைத்திருக்கக்கூடிய பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பண்ண முடியும். ஆனா சில இடத்துல பண்ண முடியாத நிலைமை இருக்கு. எங்கன்னா நீங்க எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட்டா மாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் இந்தியா WTO வெளியே வர முடியாது. இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கற்பிதம் அடிப்படையில தான் உலக நாடுகளே இயங்கிட்டு இருக்காங்க. காசு அப்படின்னு நாம செயற்கையா உண்டாக்குன ஒரு விஷயத்துல தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப செயற்கையா ஒரு. ஸோ அதன் அடிப்படையிலாம் எங்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். ஒரே நாள்ல இருந்து வெளியே வந்துட முடியாது. பெரிய கேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த வெளியே வர்றது, ஒரு சுயதார்பு தன்மையோட நம்ம எப்படி செயல்படுவது, உலகமயமாக்கலுக்கு எதிராக லோக்கலைசேஷன் அப்படி சொல்லக்கூடிய உள்ளூர்மயமாக்குதல் அப்படிங்கிறது எப்படி வருது, இந்த எக்கனாமிக்கல் பார்வை இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. அப்ப அது நம்ம வந்துட்டு இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் நம்ம செய்யணும். இது ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே செஞ்ச முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. நம்ம கான்ஸ்டியூஷன் அது அலோவ் பண்ணல, அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதுல எந்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது உட்பட்டு தான் அவங்க வந்து செயல்படும், அது உட்பட்டதுக்கு தான் அவங்க வந்து செய்ய முடியும். ஆனா அந்த நிலைமைக்கு நம்ம இன்னும் வந்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்லை. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அரசு சரி, அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கம், அவங்களா சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துலதான் சிவில் சொசைட்டியோட ரோல் இருக்கு. அப்ப சிவில் சொசைட்டி நாம வந்து ஒரு பொது கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டியது, ஒரு பப்ளிக் கான்சியஸ் உருவாக்க வேண்டியது. கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்ய போறீங்க ஒரு கேள்வியை நம்ம தொடர்ச்சியா வைப்பதன் மூலமாக தான் அவங்கள செயல்பட வைக்க முடியும். அப்ப அந்த நிர்பந்தத்தை உருவாக்கணும். அப்ப அந்த நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனில ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலக அளவுல வந்து நாடுகள் எவ்வளவு பாதிக்கப்படுது காலநிலை மாற்றத்துலன்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 6வது மிக அதிக பாதிப்புக்கு உள்ளா இருக்கிற ஒரு நாடா இருக்கு கடந்த 30 வருஷத்துல சொல்றேன். இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து நம்ம நேஷனல் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக தனிப்பட்ட ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கல. வெப்பத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொடும் வெப்பம் உருவாகுதுன்னு பேசியிருக்காங்க. அதற்கும் பெருசா எதுவும் சொல்லல. ரொம்ப வருஷமா வந்து இப்ப பூலகின் மேனிஃபெஸ்டோல கூட போட்டிருக்கோம், ஒரு பேரிடரா நீங்க அறிவிக்கணும் கொடும் வெப்பத்தை அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னும் அந்த அளவுக்கான ஒரு இடத்துல வந்து ஒன்றிய அரசு வரல. இப்ப அமெரிக்கா வந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு உமிழ்வுகளை உண்டாக்கிட்டு இன்னைக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து வெளியேறி இருக்காங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஆய்வு நிலையமான NCAR இதெல்லாம் மூடி இருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதுக்கு எதிர்மறையா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க ஆய்வு முறைகள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான காலநிலை பிரச்சனை எப்படி இருக்கு, அதற்கான ஆய்வை இங்க நம்ம மேற்கொள்ளணும். நம்ம வந்து கொடும் வெப்பம் காலநிலை மாற்றத்தான பாதிப்பை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம எந்த வளர்ச்சி பாதையில போனாலும் இதை சார்ந்த ஒரு புரிதலோட தான் நம்ம அந்த வளர்ச்சி பாதையில போக வேண்டியிருக்கும். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும், அதுதான் சிவில் சொசைட்டி கொண்டு வர வேண்டியிருக்கும், இது வந்து கல்வி மூலமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். இதை தாண்டி இப்போ வளர்ந்து வர பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிளைமேட் ஆங்ஸைட்டி உருவாகுது. வந்து டவுன் டு அர்த்ல ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்திருக்கு, 83% பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ அவங்க இதற்கான முன்னெடுப்பு எடுத்து அவங்க ஒரு லீடர்ஸா மாறி அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு புரிதலை அவங்க கொண்டு வரும். அவங்க அதற்கான ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், அவங்க அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியது. ஸோ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம அதிகமான எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச ஒரு டிஸ்க்ளைமர் போட்டல, அது பயப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லல, அப்படி சொல்லுவேன். பட் ரியாலிட்டி ஏன்னா அவர்களுடைய அந்த ஒரு ஃபியூச்சரை அவங்க கையில எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நமக்கு இருக்கும். இல்லை இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள், இந்த வளர்ச்சி அதெல்லாம் பேசுகிறோம்னா ஏன் நிறைய அது பேசுகிறாங்கன்னா தொடர்ச்சியாக அதை ஒரு கல்ச்சராகவே அதை உருவாக்கிட்டாங்க. அதுக்கான நிர்பந்தம் இருக்குது. இவ்வளோ போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்க எல்லா கட்சியும். அப்போ இந்த சுற்றுச்சூழலை நான் ஒரு கன்சர்னாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம இன்னொன்று நினைவில் வச்சுக்கணும், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வளர்ச்சி, அவங்க சொல்கிற வளர்ச்சி அவ்வளோ தூரம் போகாது. அப்படின்றப்போ இதை எப்படி, இதுக்கான நிர்பந்தத்தை எப்படி இளைஞர்கள் உருவாக்குறாங்க, அது இளைஞர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம், ஏன்னா
ஒரு ரிசர்ச் கூட நான் ரீசெண்டாக பூலை நண்பர்கள் வெப்சைட்டில் பார்த்தேன். இளைஞர்கள் வந்து கட்சிகளை அவங்க கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோஸில் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு ஒன்று வந்திருந்தது. நிறைய இளைஞர்கள் அதையும் கவனிக்கிறாங்க. வெறும் வளர்ச்சின்னு மட்டுமே பேசாமல் இங்கே உள்ள சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்றதையும் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை பார்த்தேன் பூலை நண்பர்களில். இல்ல அது உண்மைதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்காலஜிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் அதிகமாக நடந்தது. சூழல் சார்ந்தக்கூடிய இயக்கங்கள் அப்படிங்கிறது 2010 நமக்கு அது இந்த பிடி பிரிஞ்சாலுக்கு எதிரான அந்த இயக்கத்துல இருந்து அது தேசிய அளவில் இருந்த ஒரு மக்கள் இயக்கம் தான். தமிழகத்திலயும் அது இருந்துச்சு. அதுக்கு பின்பாக கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு இயக்கம், ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு இயக்கம், எட்டுவழி சாலை திட்ட எதிர்ப்பு இயக்கம், நிஷனோ திட்ட எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு கண்டினியூஸா நமக்கு வந்துட்டு இங்க எக்காலஜிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான உருவான ஒரு விஷயம். அப்ப இளைஞர்கள் கிட்ட அவங்களோட மண், காற்று, நீர், நிலம் இதை பாதுகாப்பதற்கான ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப ஆர்கானிக்கா மக்கள் வந்துட்டு செயல்படுறாங்க. இது ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்று 2 விதமா இருக்காங்க. மக்களுடைய ஒரு அவேர்னஸ், அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் சென்சிடைஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இயல்பா டிமாண்ட் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. 2வது, தமிழ்நாடு தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட். அப்போ ஒரு அர்பனைசேஷனுடைய பக்க விளைவு என்ன ஆகுங்கிற பாதிப்பு அவங்க பாக்குறாங்க. அப்போ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதன் மூலமாக அப்ப அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு வைக்கிறாங்க. அப்கோர்ஸ் இலவசங்கள் வேண்டும் அப்படிங்கிற பேசுறாங்க. அந்த 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 பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அது சரியானதான். நான் வந்து ஒரு மக்கள் நல அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய பார்வை. அதை நான் வரவேற்கிறேன். அதனால அந்த எதிர்பார்ப்பு தப்புன்னு கிடையாது. அதோடு கூடுதல் நீ எனக்கு இந்த இலவசம் கொடுக்கறதுனால எனக்கு வந்துட்டு மண்ணை வந்துட்டு நீ வந்துட்டு பால்படுத்திடலாம், என்னுடைய நீரை வந்துட்டு நீ கெடுத்துடலாம், காற்று மாசுபடுத்திடலாம்னு அதுக்கு அனுமதிக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அந்த டிமாண்ட்ஸும் வைக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 5-6 வருடங்களாக அல்லது ஒரு 10 வருடங்களாகவே கூட எல்லா அரசியல் கட்சிகளுமே சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தர ஆரம்பிக்கிறாங்க. நீர்நிலைகள் சார்ந்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் தர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது? எப்படி அவங்க அந்த அந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, பொதுமக்களிடம் இது குறித்தான பார்வை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. அப்ப அது இயல்பா வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதனால இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு எந்த அளவுக்கான ஒரு பேச பொருள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதோ, அதே போல என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டுமே அவங்க கிட்ட இருக்கு. அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கு. மலையை காலி பண்ணிடுறாங்க, மலையே இல்லாம போச்சு சார், மரத்தை வெட்டுறாங்க சார், மரத்தை வெட்டுறாங்கிற கம்ப்ளைண்ட் எங்களுக்கு டெய்லியும் வருது. அங்க மரத்தை வெட்டுறாங்க சார், இங்க மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு இயல்பா இது குறித்தான ஒரு ஆதங்கம் இருக்கு. இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, ஒரு செயலாற்று தன்மை இருக்கு. இது எப்படி தீக்கணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறது தெரியல அவங்களுக்கு வெளியே வந்துட்டு. அப்ப சூழல் மேல இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மக்கள் வந்து இப்போ சென்னையே பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சென்னையில இருந்து 20-30 கிலோமீட்டர்ல வந்து புலிகள்லாம் இருந்தது, யானைகள்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு 200-250 வருஷம். இப்போ 200 வருஷத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு. இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ மேற்கத்திய நாடுகள் என்ன பிரச்சனைனா, அங்க காடுகளே மொத்தமா அழிச்சிட்டாங்க. இப்போ யூரோப்லாம் பாத்தீங்கன்னா, ஐரோப்பால வந்து அனைத்து காடுகளும் அழிக்கப்பட்டன, நேச்சுரல் ஃபாரஸ்டே இல்லாம அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு அதன் மூலமா தான் வளர்ச்சியை உண்டாக்கி இன்னைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சமூகமா மாறிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இயற்கையை வந்து மொத்தமா அழிச்சிட்டு அதன் மூலமா வளர்ச்சி உண்டாக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய கடந்த 50 வருஷமோ 100 வருஷமோ நடந்த மாற்றங்கள்னால மக்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைய வந்து அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற நிலம், தண்ணி, காத்த அழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு காலனியல் இதுல இருந்து வெளியில வந்த ஒரு ஒரு மக்கள். நமக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு வரணுன்றது கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். நம்மளுடைய சூழலை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கும், மக்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கும். அது செஞ்சாதான் நம்மளால வந்து அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு வந்து பிளான் பண்ணணும். இப்போ வந்து ஹான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை மாற்ற சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2300 வரைக்கும் காலநிலை மாற்றம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ண உமிழ்வுகள்னால 2300 வரைக்கும் வந்து பிரச்சனைகள் வரலாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு ஜுரம் இருக்குன்ற மாதிரி, ஸோ வி ஹேவ் டு பி வெரி ஃபியூச்சரை வந்து நம்ம யோசிக்கணும், இமேஜின் பண்ணணும். இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த 50 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த சந்ததியினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். திரும்பியும் கேள்விக்கு வந்துடுவோம். முதல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி, இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஷூட் பண்ணுற டைம் வரைக்கும் 4 முனை போட்டி போயிட்டு இருக்கு. ஒரு கட்சி தான் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை ரொம்ப முழுசாக வெளியிட்டிருக்காங்க. ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் பேஜஸ் ஏதோ பெருசாக கொடுத்துருந்தாங்க, 400 பக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அதில் பெரும்பாலும் அவங்க திரும்பி சொல்கிறது வந்து சுற்றுச்சூழல் பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிற நம்மளே வந்து ஒருவேளை அந்த கட்சியினுடைய ஆட்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னாலே உடனே ஞாபகம் வர்றது இப்போதைக்கு அவங்களா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து
ஏன்னா அந்த ஒரு கட்சி மட்டும்தான் பேசுறாங்க வெளியில. ஓகே, நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை மட்டும் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 450 பக்கத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை தான், ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப, அதாவது நீர் பாதுகாப்பு, அதே மாதிரி வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா, அதே போல் நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதில் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி ஒரு பிரச்சனை உண்டாக்குது, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்குறேன். கூடுதலாக நமக்கு என்ன கோரிக்கை அப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் அவங்க என்ன கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடமா நாங்கள் பார்க்குறோம். இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நான் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துட்டு ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் செட்டப்ல நம்ம மாநில அரசாங்கம் இதை செயல்படுத்துவதற்கான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவா இருக்கு, அதற்கான ரோட் மேப் என்ன அப்படிங்கிறது ஒன்று. அதே போல எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட சந்தை பொருளாதாரம், மார்க்கெட் எக்கனாமி, அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்களா, அந்த ஒரு பார்வை, அந்த அந்த ஒரு வாதம் தேவைப்படுங்க. அடிஷ்னலா அது இன்னும் அது சார்ந்த கூட விஷயங்களை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ மற்ற கட்சிகளுக்கும் அது உதாரணமாக இருக்கும். மற்ற கட்சிகளுக்கும் நம்ம இந்த டிமாண்ட் தான் வைக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து இப்போ இந்திய அளவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அது குறிப்பாக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சியில் இருக்கும்போது நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கல் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உருவாக்கி வருகின்ற இந்த நியூ கேபிட்டலிஸ்டிக்கான ஐடியாலஜியுமே இருக்கு. ஸோ அது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ இதை எப்படி இவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அட் தி சேம் டைம் உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறைகள், இப்போ இதுல இருந்து தனித்து வந்து தமிழகம் இயங்கி விட முடியாது. அப்ப இந்த ஒரு பின்னணியில இருந்துட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த பாதுகாப்பு, இந்த டிமாண்ட்ஸை நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ண போறோம், இது எப்படி நடைமுறை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் இருக்கா. ஸோ அந்த டிஸ்கஷனுமே நமக்கு தேவைப்படுது. வந்து அது அப்கோர்ஸ் தேர்தல் அறிக்கையில் எல்லாமே நம்ம சொல்லிட முடியாது, அது கொஞ்சமாக சொல்லணும். ஆனால் அட்லீஸ்ட் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. மற்ற கட்சிகளோட இதை நம்ம அவளை எதிர்பார்க்கலாம். இல்லை, எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் நான். உலகத்திலே அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, லோக்கல் பாடிஸ், முனிசிபல் பாடிஸ், பஞ்சாயத்து, அதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது உலகத்திலேயே இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஃபண்ட் தான். 3% தான் வந்து கீழே போகுது அந்த மக்களுக்கு போய் சேருது. மைக்ரோ லெவல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் இது போன்ற நிறைய விஷயங்களை அவங்க குறிக்கோள் காட்டியிருக்காங்க, பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சவுத் அமெரிக்கால சில மாடல்ஸ் இருக்கு, ஆனா அது எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஏன்னா அந்த ஒரு கெடுபடி இருக்கு இல்லையா, வேர்ல்ட் பேங்கோட அந்த ஒரு கெடுபடியில இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மாடல் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பட் தியரட்டிக்கலி நிறைய நல்ல விஷயங்களை நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இண்டிவிஜுவலா நான் வந்து நல்லா இருக்கும் சொல்றேன். இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப முன்னாடியே அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டதுனால தொடர்ந்து மற்ற கட்சிகளும் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த சுற்றுச்சூழல் தன்மையை அவங்களும் உள்ள வாங்கி தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சமீபமாக வெப்பம், அடுத்து தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை, அதை தொடர்ந்து கட்சிகளுடைய பொறுப்பேற்பு எல்லாமே வந்து இந்த கோடை காலத்தில் தான் நடக்க போகுது. அப்போனா வந்து எங்கே இருக்கக்கூடிய வெப்பம் இப்போவே நம்ம முதல்ல பேசுன மாதிரி மார்ச்லேயே நமக்கு தாங்க முடியல. இதில் நம்ம தொடர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய கூட்டங்கள் சேர்ற இடத்துல தொடர்ச்சியாக நிறைய எதிர்பாராத மரணங்கள் ஏற்படுது. அதுவும் குறிப்பாக வெப்பம் அதில் முக்கியமான காரணியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். நிறைய பேர் கூட்டங்களை மயக்கம் போட்டு கூட விழுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக அதிமுகவோட ஒரு தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட தேர்தல் வேட்பாளராக இருந்தவர் ஜீப்லேருந்து மயக்கம் போட்டார். ஸோ இப்படி நிறைய சொல்கிறோம், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம பூலை நண்பர்லேருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற மாதிரி, வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தோம். அப்போது அந்த கோரிக்கைகள் வேறு என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருந்தோம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் அந்த வெப்பத்தை எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? சீரியஸாக கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய அரசியல் கூட்டங்கள் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்குறோம். அது கூட்டப்பட்ட கூட்டங்களில் நிறைய மரணங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த மரணங்கள் எல்லாமே இன்னைக்கு விசாரணைக்கு உட்பட்டதுன்னே இருக்கு. வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இயல்பாக வந்துட்டு அதனுடைய வெப்பத்தன்மை அப்படிங்கிறது அதிகரித்து அது அந்த ஹீட் இன்டியூஸ் டெத் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது குறித்தான ஆய்வுகள் நிறைய நிகழ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுவோம்.
ஆனா இது கோரிக்கையா நம்ம வைக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஐஎம்டிஐனுடைய டெஃபினிஷன் எந்த அளவுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கும் போது, அப்போ ஒரு பொது வெளியில, திறந்த வெளியில பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடிய தன்மை தற்போது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தன்மை நம்ம கொஞ்சமா இழந்துட்டு வரோம். ஸோ அது லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பார்த்தா எலெக்ஷன் டியூட்டில இருந்த நிறைய ஊழியர்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 31 பேர் இறந்து போனாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம். ஸோ அப்படி இருக்க ஒரு நிலைமையில வந்துட்டு அப்போ இந்த தேர்தலையும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சாரங்கள், பொது கூட்டங்கள் அப்படிங்கிறது தவிர்ப்பது ரொம்ப நல்ல விதமான விஷயம். அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம வந்துட்டு யோசிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 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 நிற்கக்கூடிய வேட்பாளர் வந்துட்டு அவர் வீதி வீதிக்காக செல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா பயங்கரம் வளர்ந்துருச்சு இல்லைங்களா? அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்க யூஎஸ்ல அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா 2 கேண்டிடேட் வந்து டிபேட் நடத்துவாங்க. ஒரு யூனிவர்சிட்டி எது நடத்தும். அப்ப அதுல இருந்து மக்கள் சூஸ் பண்ணுவாங்க யார் வந்துட்டு இதா இருக்காங்க அப்படிங்கறதுக்கான இது. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம உருவாக்கலாம். ஒரு கேண்டிடேட்டை வந்து அவரா செலவு பண்ணி வீதி வீதியா தெருவா போயிட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சரி இருக்குல்ல? அப்ப அதற்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா வந்துட்டு டிஜிட்டல் ஊடகம் மூலமாக மக்களை சென்றடைவதற்கான ஒரு வேலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெயில போக வேண்டிய ஒரு தேவையில்லாம இருக்குது. ஸோ அப்போ இதை நெறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு. அவங்களுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல அவங்க வந்து கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட அதுதான் அது. அப்போ இந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம ஒரு எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னா, இந்த அதிகரித்து வரக்கூடிய இந்த வெப்பத்தை எப்படி இவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அப்ப திறந்த வெளியில் அதிகப்படியான மக்கள் கூடாமல் போய் பாதுகாப்பது எப்படி, நம்ம அந்த கூட்டங்களை எப்படி ஒருங்கிணைப்பது, இதுக்கான ஒரு SOPs வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நம்ம கோரிக்கை வச்சது. ஆமா, ஆக்சுவலா இப்போ WHO 2024 ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதுல வந்து கூட்டம் கூடும்போது எந்த மாதிரி ஒரு குட் பிராக்டிசஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுல வந்து காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெப்பம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், மக்கள் மயக்கம் போட்டு விழலாம். இப்போ வந்து பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா நடக்குது, யூரோப் நடக்கும்போது மக்கள் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, பலருக்கு ஸ்ட்ரோக் வருது, ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்றப்போ இந்த வெப்பவாதம் சார்ந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு இருக்க கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தை பெரிதளவுல பேசாத காலத்துல வந்து நம்ம உருவாக்கிருக்கோம். IMD அப்படின்னு சொன்ன மாதிரி IMD வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த சில விஷயங்களை இன்னும் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெப்பநிலை இருக்கு, ஈரப்பதம் இருக்குன்னு பேசுறாங்களே தவிர, ஒரு வெப்பத்தன்மை, அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ் உருவாகுதா, அதன் மூலமா வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக் உருவாகுதா, அதை வந்து அவங்க கணக்கிடுறது கிடையாது. இப்போ அந்த ஒரு புரிதலை வந்து நம்ம முதல்ல IMDல இருந்து ஆரம்பிச்சு அதை டெஃபினிஷன்ஸா மாத்தணும். தமிழ்நாட்டுல வந்து நம்ம வெப்பாலை இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்கோம், குடும்ப வெப்பத்தை சார்ந்த பல விஷயங்களை செய்யறோம். ஆனாலும் இவ்வளவு வருஷமா கூட்டம் போட்டு, நம்ம கூட்டம் போடுறதுன்றது நம்ம சமூகத்துல சாதாரண விஷயம் தானே. ஆனாலும் அப்படிப்பட்ட கூட்டம் போடும்போது மக்கள் வெப்பவாதத்தால இறக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு வரலாற்று ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அறிவியல் சார்ந்த புரிதலுக்கு நம்ம வரணும். இப்போ இப்படிப்பட்ட இடங்கள்ல கூட்டம் போடுறது, இல்ல அரசியல் கூட்டங்கள் போடும்போது இப்படிதான் வெப்பவாதம் வந்து வெப்பத்தாலதான் உண்டாச்சா அப்படின்ற ஒரு ஆய்வுகள் நாங்க வெளியிட்டு வரோம். அதை வந்து மாடல் செய்யறோம். அதை வந்து டிஜிட்டல் ட்வின்ஸ் வச்சு, அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாங்க வந்து மாடல் பண்ணி சொல்றோம், இப்படிப்பட்ட இடங்கள்ல மக்களுக்கு வெப்பவாதம் வரும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரும். இப்போ அறிவியல் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த டெக்னாலஜி இருக்கு நம்ம கிட்ட, அதுக்கான மென்பொருள் வசதிகளும் இருக்கு. அப்படின்றப்போ அதை சார்ந்து மக்களை வந்து பாதுகாக்கிற விதமா நம்ம வந்து வழிமுறைகளை வந்து கையாள வேண்டியது. அதற்கான வார்னிங் சிஸ்டம் இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து இருக்க வெப்பம் வந்து ராஜஸ்தான் மாதிரி கிடையாது. ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும், காற்றோட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தமிழ்நாட்டிற்கான தனிப்பட்ட ஒரு வார்னிங் சிஸ்டம் உண்டாக்கப்பட வேண்டியது. அதை சார்ந்து இது போன்ற கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நெறிமுறைகளை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதுல குறிப்பா இப்ப இளைஞர்கள் தான் நிறைய கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் நிறைய போறாங்கல்ல. அதுல ஒரு மித்து இருக்குல்ல, இந்த இளைஞர்களை பத்தி சொல்லும் போது ஓடுற பம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு. இப்ப ஒரு வெயில நான் நடந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து வர லைட்டா ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்குன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான், இளவட்ட பயலா ஏன் அப்படிலாம் இருக்க, உடம்புல என்னதான் இருக்கு அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்றாங்க. இதே ஒரு வயசானவர் சொன்னாருன்னா ஏத்துக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிச்ச ஏதாவது மித்து, அது வயசானவங்களுக்கு தான் வரணும்னு இல்லை, இளைஞர்கள் போய் நின்னாலும் யாரா இருந்தாலும் அந்த வெயில வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, இப்ப வந்து சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ ஒரு தாவேக்கா அவங்க வந்து அவர்கள் கட்சி அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு, நீங்க 5 மணி நேரம் வெயில நிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அந்த கட்சியோடைய ஒரு பிரமுகர். அவங்களும் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு மேல வெயில நின்னீங்கன்னா வெப்பவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை அளவிடுறதுக்கான வழிமுறைகள் நாங்க வந்து இப்ப இத்தனை ஆய்வுகள் செய்யறோம். அதுல 2 மணி நேரத்துக்கு மேல வேண்டாம் அப்படின்றத நாங்க மறுபடியும் சொல்றோம். அது மதிய வெயில்ல வேண்டாம், அவங்கள உட்கார வைக்கணும், நிழல் இருக்கணும்
அப்படின்றது. இது ஒரு பெரிய விஷயம். வெயில்ல வந்து நாங்க போனா நின்றுவோம்ன்றது ஒரு விஷயம். இப்ப திருப்பூர்ல வந்து நாங்க எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்க போயிருந்தேன். அப்ப வந்து அவங்க ஒரு பாட்டி வந்து வெயில்ல நின்று இருந்தாங்க. நான் கேட்டேன், பாட்டி இங்க வந்து வெப்பம் அதிகமா இருக்குல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்னு சும்மா கேட்டேன். அவங்க சொல்றாங்க, ஏப்பா வெயில் தான் எப்பவுமே இருக்கேப்பா, முருகன் பாத்துமாப்பா அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, நீர் ஆதாரம், தண்ணி இருக்கு, தண்ணி குடிச்சா சரியாயிரும், நாங்க தண்ணி பானையில வச்சிருக்கோம், குடிச்சா சரியாயிரும். வெப்பத்தன்மை, ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வெப்பவாதத்தை உருவாக்குறதுக்கு நீர் மட்டும் குடிச்சா வந்து பத்தாது. ஏன்னா உடலுடைய அது உள்ள வந்து வெப்பம் சேர்றதுனாலதான் மக்களுக்கு வந்து வெப்பவாதம் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே வெப்பவாதம் வந்துடும். நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க, குடிக்காம இருக்கீங்கன்றதுனால அது கிடையாது. சோ அதற்கு முதன்மையான ஒரு காரணமா இருக்கு இந்த தண்ணி குடிச்சா சரியாயிரும் அப்படின்றது ஒரு ஒரு மித்தா நான் பார்த்தேன். ரெண்டாவது, வெயில நாங்க தாங்கிடுவோம்னு சொல்றதும் ஒரு மித்து. மனுஷனுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்ம வளர்ந்த காலத்துல, காடுகள் அதிகமா இருந்த காலத்துல மனுஷனா நம்ம வந்து எவல்யூஷன் மூலமா இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம நினைச்ச மாதிரி வெயில் எல்லாம் தாங்கிட முடியாது. அப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மித்தா இருக்கேன். ரொம்ப முக்கியமா இதை வந்து ஒரு அறிக்கையிலும் நாங்க வந்து குறிப்பிட்டு வர வரோம். நீங்க அந்த ஆய்வுலாம் நிறைய பண்ணீங்கல்ல, அதுல இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் பலருடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டுபிடிப்பீங்கல்ல, இது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம், இதனால கூட இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருக்கா? ஆமா, சமீபத்துல நாங்க கண்டுபிடிச்சிட்டு வர்றது என்னன்னா, முன்னாடி 3 மாசம் தான் வெயில், 4 மாசம் தான் வெயில்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த தமிழ் வழக்கப்படி அந்த சில மாசங்கள்ல வெயில் அடிக்கும். ஏன்னா ஆடி வெயிலுக்கு அம்மி நகருமா, இது போன்ற சில விஷயங்கள் இருக்கு. அது ஆடி காத்துக்கு அம்மி நகருமா, நம்மளே நீ பதில் அடிச்சு விட. சரி, அந்த வெயில் காலங்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அதுவே ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் மாறுபடுது. பண்ண சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வருது. வெயில் காலங்கள்ல வந்து முன்னாடி எல்லாம் மழை அதிகமா பெய்யும், மத்தியானம் தாண்டி மழை பெய்யும், அது பெய்யறது இல்ல. அப்போ நீங்க மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஆமாப்பா வெயில் அதிகமா வருது, இப்போ 3 வருஷமா 4 வருஷமா வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, சமூகத்துல பல விஷயம் பேசுனதை வச்சு சொல்றோம், சர்வேல இருந்து பேசணும்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியுது, ஒரு 3 வருஷமா அந்த தெளிவா தெரியுது, வெப்பத்தினால அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு, அதனால மயக்கம் உண்டாகுது, கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இப்போ மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் வந்து நாங்க பெருசா பாக்குறோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இப்ப இந்த IMD சொல்லுது 48 மணி நேரம் இருந்தாதான் வெப்ப அலை, அப்பதான் நீங்க இறந்து போற ஒரு பிரச்சனைகள் உண்டாகுன்றது மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க ஆய்வுல என்ன பாக்குறோம்னா 2 மணி நேரத்துக்கு மேல கொடும் வெப்பத்தன்மை உண்டாகும் நிலைமை இருக்கலாம். நாங்க அந்த கொடும் வெப்பம்னா எதை மென்ஷன் பண்றீங்க? ஒரு அளவீடு. கொடும் வெப்பம்னா உடலுக்குள்ள வெப்பம் அதிகமா சேர்றது, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். இல்ல அது ஒரு அளவீடு இருக்கும்ல, இத்தனை டிகிரிக்கு மேல போனா இருக்கும் அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா, அதுக்கு வந்து அது கொடும் வெப்பம்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் என்னை பாதுகாத்துக்கிறேன்? அது வந்து இப்போ அக வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க, கோர் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்றேன். அக வெப்பநிலைனா உடலுக்குள்ள வெயில் அந்த சூடு சேர்றதுனால அதுதான் கொடும் வெப்பத்தன்மைன்னு சொல்றோம். ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வெப்பபாதம் வரும். ஆனா நம்ம எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. வெப்பநிலை மாதிரியே அது ஒரு உலகளாவிய வெப்பநிலை குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 38 தாண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஞ்சர். அது வந்து ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, நான் உணரக்கூடிய வெப்பம் அப்படின்னு. இப்போ அது போன்ற குறியீடுகளை வச்சு அது 38 தாண்டுச்சு அப்படின்னா வெப்பபாதம் வரலாம், 32 தாண்டுச்சுன்னா அதிக வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற இது போன்ற விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். இந்த ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர்ன்றது மொபைலில் பார்க்கும்போது இந்த நார்மல் டெம்பரேச்சர் பக்கத்துலேயே அது ஒரு குறியீடாக இருக்கும். அப்போ அதுக்காக அர்த்தமா? ஆமாம், அதுதான் சைடில். அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் என்னன்னா நீங்கள் மொபைல்ல இருந்து பார்க்குறீங்க, இன்னைக்கு சென்னையோட டெம்பரேச்சர் 38 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஆனால் ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு பார்க்கும்போது 40 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு நேற்று நாம செக் பண்ணோம். இப்போ என்னன்னா அந்த ஃபீல்ஸ் லைக் அப்படிங்கிறது எப்படி, இப்போ வழக்கமாக வெப்பத்தை வந்து ஹீட் இண்டெக்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் லெவல் அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி லெவல், காற்றுல எந்த அளவுக்கு ஈரப்பதம் அப்படிங்கிறது. ஈரப்பதம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்க்காது, ஏன்னா உங்களுக்கு வேர்க்குது, அது தண்ணி வெளியே வருது. வேர்வைங்கிறது ஏன்னா ஹீட் அதிகமாகுது, உங்கள் பாடி கூல் பண்ண கூட ஒரு மெக்கானிசம். அப்போ அந்த வேர்க்குது இல்லையா, அதுதான் அக வெப்பம் அப்படின்னு. அப்போ அந்த வேர்க்கும் போது அது எவாபரேட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி அவங்க வேர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து வேர்க்காது, அந்த எவாபரேட் ஆகாதனால. அப்போ பாடியோட கூலிங் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஹியூமிடிட்டி லெவலும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஹீட், அது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி லெவல் இதை மட்டும் எடுத்துட்டு அமெரிக்கன் சிஸ்டம் அவங்க அப்படிதான் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ரேஷியோ வச்சு பார்க்குறாங்க. அப்போ எந்த ரேஷியோவில் உங்கள் பாடி தாங்கும் அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணுறாங்க. ஸோ அது ஹீட் இண்டெக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. பெட் ரூம் டெம்பரேச்சர், உங்களுக்கு வேர்க்கக்கூடிய நிலைமை இல்லாத இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க, வெப்பமும் அதிகரிக்குது, காற்றில் ஈரப்பதமும் அதிகரிக்கும் போது மனிதன் இறந்து விடுவான், அது வெட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா.
யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஐரோப்பியனுடைய ஒரு கான்செப்ட். அங்கே ஹீட் வேவ்ஸ் வந்து மக்கள் அதிகமாக இறந்து போகும்போது அப்போ இந்த இந்த 2 அளவுகள் மட்டும் போதாது, இன்னும் நாம அதிகமாக இது பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த சுற்று வட்டார பகுதியில் எந்த அளவுக்கு ஹீட் ரேடியன்ட் இருக்கு அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கணும். காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்போ அதையும் நாம எடுத்துக்கணும். அவங்க என்ன சட்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அப்போ இது என்ன நிலைமை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அளவீடு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் அப்போ அந்த 40 போச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்படி அந்த ரேஷியோ பாருங்க. அப்போ இது எல்லாமே இந்த ஹீட் இண்டெக்ஸை வந்துட்டு ஒவ்வொரு கணக்கிடுது அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தான். ஸோ அப்போ இந்த யூடிசியை வச்சு அடிப்படையில தான் வந்து இருக்கக்கூடிய ஆய்வுகள் தான் இப்போ நிகழ்வு வந்து பண்ணிட்டு இருக்குது. ஆமா, இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். எப்படி நம்ம யூடிசிஐன்றது இப்ப நம்ம ஐஎம்டில இருந்து வர்றது கிடையாது, அரசாங்கம் வெளியிடுறது கிடையாது. இப்ப நம்ம மக்களா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கூகுள்ல வந்து யூடிசிஐ கால்குலேட்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்கள்கிட்ட சும்மா 4 விஷயம் கேட்கும். எவ்வளவு வெப்பநிலை இப்ப 35 இருக்கு, ஈரப்பதம் எவ்வளவு 50 இருக்கு, காத்து எவ்வளவு அடிக்குது 2 மீட்டர் காத்து அடிக்குது, அப்புறம் எவ்வளவு வெயில் அடிக்குது. ஸோ இது 4 நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு யூடிசிஐன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கான பிரச்சனையை வந்து கொஞ்சம் நல்ல தெளிவா தெரிஞ்சிடும். 38 வந்துருச்சுன்னா நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு போன்ல நீங்க கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்க்கணும். நீங்க இடத்த லொகேஷன் போட்டீங்கனாலே இவ்வளவு ஃபீல்ஸ் லைக்னு சொல்லும். அதுவும் வந்து உங்களுடைய ஒரு 40 தாண்டுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில நீங்க இருக்கதா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதன் மூலமா நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களை பாதுகாத்துறதுக்கு இந்த 2 வழிமுறைகளை நம்ம கையாள முடியும். ஆனா ரெண்டும் வேற வேற விஷயம். யூடிசிஐன்றது ஐரோப்பால பயன்படுத்தப்படுறது, கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கும். ஹீட் இண்டெக்ஸ் இதெல்லாம் வெட் பல்ப் இதெல்லாம் வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ். இதையும் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இதுதான் நம்ம வழிமுறையா பார்க்கணும். பாதுகாக்கிறது அப்படின்னா எப்படி? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட் வாட்டர் ஷேட் அப்படின்னு சொல்றாங்க WHO. ரெஸ்ட் வாட்டர் ஷேட், நல்லா ஓய்வெடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிழல்ல போய் ஓய்வெடுங்க. இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றணும். அப்ப இதை வந்து நம்ம எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இப்ப மரங்கள் இருந்துச்சுன்னா நிழல் இருக்கும், ஓய்வெடுக்கிற இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இதை நீங்க நகரத்துக்கும் பொறுத்தலாம், கிராமத்துக்கும் பொறுத்தலாம், எந்த இடத்துக்கு வேணா பொறுத்தலாம். இப்ப இந்த 3 விஷயங்களும் அனைத்து இடங்களிலையும் இது வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் நாங்க ஒரு கோரிக்கையா கூட வச்சிருக்கோம். மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னா நாங்க அதான் சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் இந்த 3 விஷயங்களும் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதை தாண்டி ஒரு போன் இருக்கவங்களோ இல்ல கிராமத்துல ஒருத்தவங்கள்ட்ட போன் இருந்தா கூட இந்த வார்னிங்ஸை வந்து அவங்க மிச்சவங்களுக்கு சொல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஐரோப்பிய யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா யூடிசிஐ வார்னிங் கொடுக்குறாங்க. யூரோப்பியன்ல வந்துட்டு இப்போ இந்த பீரியட்ல வந்துட்டு ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிற வார்னிங்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஐஎம்டியை ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஏரியால வந்துட்டு ஹீட் வேவ்ஸ் அதிகமாக வரக்கான வாய்ப்ஸ் இருக்கு அப்படின்னு யூடிசிஐ அடிப்படையில் நான் சொல்றேன். அப்படிங்கிற இன்டிமேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ தம்பி சொல்ற சும்மா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க, வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா? அது வந்து நம்ம நடைமுறையில் பாசிபிள் இல்லை. நம்ம வெளியே போகணும், வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு. அப்போ என்னன்னா நீங்க வெளியே போவதற்கு முன்பாக டெம்பரேச்சர் என்னவா இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வெயில்ல நம்ம தாங்க முடியுமா? அப்போ நீங்க கையில தண்ணி எடுத்துட்டு போறது, குடை எடுத்துட்டு போறது, எவ்வளவு தூரம் போறோம், அப்போ எந்த அளவுக்கு நம்ம நல்லா போக முடியும் அப்படிங்கிறது நீங்க கால்குலேட். நான் பயங்கர பிசிக்கல் லேபரா இருக்கேன் அப்படிங்கும்போது அப்ப நம்ம அரசிடமா தான் கோரிக்கை வச்சோம். அப்போ இந்த மாதிரி கட்டுமானங்கள்லாம் இந்த டைம்ல வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு நம்ம வச்சோம். வெயில் அதுக்கான ஆர்டர்ஸுமே வந்து கொண்டு வந்தாங்க. சில மாநிலங்கள் இருக்கு. ஸோ அந்த வெயில் உச்சமா இருக்கக்கூடிய நேரங்களில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை நடத்தக்கூடாது அப்படிங்கிற தடை ஆணையம் கூட இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா ஒவ்வொரு செக்டர் ஆஃப் பீப்புள்ஸை வந்துட்டு ஆக்குபேஷனல் ஹசார்டஸ்ல இருந்துட்டு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு புதிய லேபர் லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் சம்பந்தமான விஷயங்கள் அது பேசியிருக்காங்க. அப்போ அதுல ஆனா இந்த மாதிரி ஹீட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்களோ கிளைமேட் சேஞ்சுக்கான இருக்கக்கூடிய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களோ அதுல வந்து இல்லை. அப்போ நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஒருத்தர் வேலை வாக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது காற்றோட்டம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அது இன்னும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அமைப்பாக இருக்கும். அது யார் பொறுப்பு எடுத்துக்கணும், அந்த தான் நம்ம ஹீட் ஆஃபீஸர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு லெவலான இருக்கக்கூடிய ஒரு ஹீட் இப்போ வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில மேயர்ஸ்ல அளவு இருக்கக்கூடிய இடங்களை இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சில இடத்துல ஹீட் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டு அப்போ இந்த பகுதி வந்துட்டு இந்த நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அது கண்டறிஞ்சு அப்போ அந்த மக்களுக்கு அறிவுறுத்துவதன் மூலமாக நீங்க அதிகமாக வேலை செய்யாதீங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை அவங்களுக்கான இழப்பீடு கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஏதோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்து அவங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத முறைப்படுத்துவது. அதன் மூலமாக நம்ம இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான வேலைகளை செய்ய முடியும். இப்போ துபாயில பாத்தீங்கன்னா 10ல இருந்து 3 வரைக்கும் இல்ல 11ல இருந்து 3 வரைக்கும் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு அலர்ட் கொடுத்துடுறாங்க. அந்த சமயத்துல யாரும் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போன்ற விஷயங்கள் நம்ம இங்க ஏற்கனவே சில
மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் அதற்கான ரெகுலேஷன்ஸ்லாம் ஓரளவு கொண்டு வராங்க. ஹீட் ஆக்ஷன் பிளான்லாம் இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் பெரிதளவுல இம்ப்ளிமெண்ட் செய்யப்படல. குழந்தைங்கலாம் வந்து படிக்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கன்னா, இப்ப நம்ம எப்படி மழைக்கு, வெள்ளத்துக்கு வந்து அலர்ட்ஸ் கொடுக்குறோமோ, சில நாட்கள் லீவ் விடுறோமோ, அதே போன்று வெயிலுக்கும் வந்து ஆக்சுவலா லீவ் விடணும். இது வந்து வந்து ஒரு மொத்த மாநிலத்துக்கு விடணுன்ற மாதிரி இருக்காது. இப்போ வந்து ராமநாதபுரத்துல அதிக வெயில் அடிக்குது, இந்த ஒரு வாரம் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு பசங்களை வந்து வேலைக்கு போக வேண்டாம், சாரி படிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சில உழைப்பாளர்கள் அந்த நேரத்துல வேலை செய்ய வேண்டாம், இந்த நாட்கள்ல வேலை செய்ய வேண்டாம். இது போன்ற ஒரு மைக்ரோ லெவல் வார்னிங் சிஸ்டம்ஸ் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதன் மூலமா பசங்களுக்கு இப்ப படிக்க மாட்டாங்க, நம்ம லீவ் அதிகமா விடுறோம் அப்படின்றத விட அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரோம், ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரும். இந்த கட்டமைப்பு மூலமா யார் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கான வெயில்ல நம்ம வந்து அலர்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சமூகமா புரிஞ்சுக்கணும், அரசாங்கங்களும் புரிஞ்சுக்கணும். அதற்கான ஒரு கஸ்டமைஸ்ட் வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வரணும். இல்லை அது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? ஏன்னா நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலை வந்து இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றத ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னோர்கள்லாம் கணிச்சிட்டாங்க, கேலண்டர்லாம் அந்த மாதிரி தான் உருவாகியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளால் ஒரு வாரம் கழித்து இந்த டேட்டில் இவ்வளோ ஹீட் இருக்கும், அல்லது இந்த முன்னாடி சொன்னாங்களே இது வந்து மழைக்காலம் அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்கன்னா மழை வரும். இப்போ நமக்கு அந்த சூழல் இல்லை. திடீர்னு வெயில் அடிக்குது, சாயந்தரம் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் மொத்த மழையும் கொட்டி தீத்துருது. 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது வீட்டுக்கெலாம் போகிறது. ஒரு போன வருஷமோ முந்தின வருஷமோ சென்னையில் நடந்தது. அப்படின்றப்போ நம்மளால் கணிக்க முடியுமா? அப்படி இந்த மாதிரி இந்த டைமில் இவ்வளோ வெப்பம் அதிகரிக்கும் குறையுன்றதை கணிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்குமா? இல்லை, கணிக்க முடியும். அதாவது என்னன்னா, ஆனால் இப்போ என்னன்னா இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் அப்படிங்கிற நம்ம இன்னும் உருவாக்கலாம். பிரச்சனை அதுதான். இப்போ இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை உருவாக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வேலை செய்யுது. இப்போ நமக்கு வந்து நமக்கான மலை மேகங்கள் அப்படிங்கிறது அட்லாண்டிக் கடல்லேருந்து நமக்கு வந்து உருவாகிடும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன்ஸ், ஓஷன் சர்க்குலேஷன்ஸ் என்ன வேலை செய்யுது, அது மலை மேகங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஹிமாலயாஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, லோக்கல் வெட்லாண்ட்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கான மலை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அமைப்பு முறையுமே இருக்குது. அப்போது இந்தியாவுக்கான கிளைமேட் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டிராபிக்கல் ரீஜன் கஷ்டமான விஷயம். நமக்கான கிளைமேட் மாடல் கூட கிடையாது, அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஐரோப்பியில் இருக்க மாதிரி இங்கே இருக்க சொல்கிறேன். ஆனால் அதையும் மீறி நம்ம அதை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த அறிவியலை நம்ம வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதற்காக தான் ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு மிஷன் மாசம்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சாங்க. அதுக்கு 1000 கோடியை நம்ம வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெதர் பேட்டர்னிங்கான சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்ண சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் இயர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே போல் லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய வெதர் மானிட்டரிங் சிஸ்டத்தை நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை. ஸோ அறிவியல் ரீதியாக இன்ஸ்டிடியூஷன்ஸை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒன்று. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஐஎம்டிஏனுடைய சிஸ்டத்தை படி பார்த்தீங்கன்னா இங்கே வேலி வாசித்து கொடுக்க முடியாது. 48 hours ஆகும். இப்போ நிகழ்வு என்ன சொல்றாங்கன்னா, தம்பி என்ன சொல்றேன்னா 3 மணி நேரத்துக்கே ஆபத்து இருக்குன்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை, 48 hours வரைக்கும் கன்சிஸ்ட் ஆகணும். அந்த டெம்பரேச்சர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரோட 5 degrees Celsius அதிகமாக இருக்கணும். சென்னையோட சராசரி வெப்பநிலை 32 அப்படின்னா 37 அப்படிங்கிறது 48 மணி நேரம் தொடர்ச்சியாக இருந்தால் தான் அது ஹீட் வேணும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த 34 அப்படிங்கிறது 3 மணி நேரமாகவே இருந்தால் அது வந்து யூடிசின்னு கணக்கீடுன்னு பற்றி 38 39 வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் 3 மணி நேரத்துக்கு அது இருந்தாலே ஆபத்தானது உயிர் கொண்டுருங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அறிவிக்கணும் இல்லையா? அறிவிக்கணும், சட்டம் மாற்றணும் இல்லையா? ஐஎம்டியினுடைய பழைய டெபிஷன் வச்சிருக்கோம். அப்போ நீங்கள் அதுவே மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ என்னன்னா, இந்த அறிவியலை மேம்படுத்துவது அதே நேரத்தில் இந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் மேம்படுத்த வேண்டியதாக இருக்கு. நம்ம இன்னொரு இது பார்த்துருக்கோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல் படிக்க காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழைக்காக தான் லீவ் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ரமணா அங்கிள் வருவார், அவர் வந்து சொல்லுவார், ஆமா நமக்கு அங்கிள் தானே, அவர் சொல்லுவாரு ஓகே லீவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனா இப்ப என்னன்னா பசங்களுக்கு வெயிலுக்கு லீவ் விடுறாங்க. மே மாசம் லீவ்லாம் எக்ஸ்டெண்ட் எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அது ஒண்ணுக்கு. அப்போ ஸ்கூல் அதே இப்போ ஸ்கூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளைமேட் ரெசிலியண்டா இருக்கு, வெயில தாங்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு, அந்த கட்டிடம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா அங்க பசங்க உட்கார போறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஹீட் மிட்டிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டங்கள் அப்படிங்கிறது. அப்போ லோக்கல் கிளைமேட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கட்டுமானங்களை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் மூலமா நம்ம வந்து செய்யலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பாலிசி வைஸ், சட்ட ரீதியாக, அதே போல அறிவியல் ரீதியாக இந்த 3 இதுலையுமே நம்ம செயல்படுத்துவதன் மூலமாக இந்த விஷயங்களை நம்ம நிச்சயமா நடைமுறைப்படுத்தலாம். ஆமா, அந்த கிளைமேட் மாடல் ஒரு மிகப்பெரிய தேவையா இருக்கு. அதுவும் வந்து நேஷனல் லெவல்லையும் தேவைப்படுது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுது, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் தேவைப்படுது. இல்லை இதுலையுமே பார்த்தேன், ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு ஏஎம்டி மாதிரி இங்கேயும் ஒன்று வேணும் அப்படின்ட்டு போட்டிருந்தோம். தனி அமைப்பு வேணும், தனி செயற்கைக்கோள் வேணும்.
அதோட சேர்ந்து இந்த இதுவும் இருந்தது. ஆமா, இப்ப இது எதுக்குன்னா நமக்கு இன்னைக்கு தேவை இருக்கு. இப்ப நாங்க வந்து யார் இப்ப வெப்பத்தால மக்கள் பாதிக்கப்படுறாங்க தாண்டி மக்கள் எதனால இறக்குறாங்கன்ற மாதிரிலாம் சில தோண்டுதல் செஞ்சுட்டு இருந்தோம். ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட் ஆடும்போது அவங்களுக்கு வந்து வெப்பத்தால ஒரு ஸ்ட்ரோக் வருது. இப்ப பசங்க வந்து வெயில விளையாடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னா அந்த வெப்பம் ஓரளவுக்கு தாண்டிருச்சு அப்படின்னா குழந்தைங்களால சில சமயத்துல அதை வந்து அவங்களால ஈடு செய்ய முடியுது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க, நடந்து போகும்போது விழுறாங்க, ஆட்டோ ஓட்டு. ஸோ இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள்ல வேற வேற இடங்கள்ல அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதான் பாலி கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பன்முகத்தன்மை உடைய ஒரு பிரச்சனையா இருக்குன்றப்போ அதை சார்ந்து நம்ம வந்து மக்களையும் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். பசங்களுக்கும் வந்து அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லப்பா இந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது, ஏன்னா இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்றது சமூகமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து 2025 தாண்டி 26ல வந்திருக்கோம். நம்ம அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்மளுடைய நில அமைப்பு எப்படி இருக்கு, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு, அது நம்மளை எப்படி பாதிக்குது, நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு லோக்கலைஸா நம்ம ஒரு புரிதலை கொண்டு வரணும். அதை வந்து நம்ம இயற்கை சார்ந்த ஒரு ஒரு கல்வியும் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. எல்லாமே நாங்க ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேனிஃபெஸ்டோ. அதில் சொன்னதை வச்சு இன்னொரு கேள்வி தோணுது. நம்ம இந்த மழைக்காக விடுமுறை விட்ட காலம் போய் வெயிலுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டாங்க. ஒவ்வொரு வருடமுமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஸ்கூல் கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகுமா இல்லை 10 நாள் தள்ளி போகுமான்ற டிஸ்கஷன் அந்தளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் இன்னமும் வெப்பத்தினால உயிரிழக்கக்கூடிய அபாயங்கள் இருக்க தான் செய்யுது. ஏர் ஷோவில் நடந்ததாக இருக்கலாம், அல்லது கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த மாதிரி இப்போ நிறைய கூட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. அப்போ நம்ம வந்து நமக்கு தெரியுது ஏற்கனவே நமக்கு அதை ப்ரீவியஸ் டிசாஸ்டர்ஸ்லேருந்து நம்ம பாடம் கற்றுருக்குறோம். ஆனாலும் நம்ம அதை சரியாக மறந்துட்டோமா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்லை, அதாவது என்னன்னா த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் இன் இந்தியா இஸ் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருக்கிறது. அப்போ அது வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கும். அப்போ என்னன்னா நம்மளுடைய ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சமூகமாக ஒரு சமூகத்தை எப்படி வந்து பாதுகாப்பான ஒரு அமைப்பாக நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பின்தங்கி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ என்னன்னா அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இருக்கும் போது தான் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை வந்துட்டு எப்படி அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு சொசைட்டியை ஒரு சிஸ்டமா எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அந்த சிஸ்டமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் மூலமாக தான் வந்து வரும். அப்போ நம்ம ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு புரிந்து கொண்டு ஒரு அமைப்பை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நமக்கு வந்துட்டு தேவை. அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாலிசியில வெளிப்படணும், உங்களுடைய லாஸ்லையும் வந்து வெளிப்படணும், மக்களுக்கு அது வந்து அந்த கல்வி போய் சேரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பேலன்ஸான அமைப்பு முறை அப்படிங்கிறது நம்ம கிராமங்கள்ல இருந்து ஒரு அமைப்பு முறை தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நகரத்துல இருந்து அது வந்து குறையுது. கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு கோஆபரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அங்க ஒரு குப்பை மேலாண்மையில ஆரம்பிச்சு நீர் மேலாண்மை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பேலன்ஸா இருக்கும். அதே போல ஒரு ஆபத்துன்னு வரும்போது அங்க மக்கள் ஒருங்கிணைந்து அதை வந்து செயல்படுவாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு கோஆபரேட்டிவ் சிஸ்டம் ஒரு கூட்டு மனப்பான்கு அப்படிங்கிறது இருந்து அந்த செயல்படுது. அது இப்ப பிரேக் ஆயிட்டு. நகரத்துல அப்படி இல்லை, எல்லாமே ஐசோலேட்டடா இருக்காங்க. இப்போ அப்படி அப்போ இங்கே நகரத்துல ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த விஷயங்கள் நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு. அப்போ ஒரு பேரிடர் மேலாண்மை, பேரிடர் கல்வி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தேவை இருக்கு, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தேவை இருக்கு. அப்போ இதையெல்லாம் சேர்த்து செய்வதன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சமூகத்தை வந்து உறுதி செய்ய முடியும். இப்போ வந்து சென்னை ஏர் ஷோ பத்தி சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எப்பவும் போறது போல கூட்டமா ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்க போயிட்டு அந்த ஒரு ஏர் ஷோ பார்க்கணும், இந்த ஒரு பிரமிப்பு இருக்கணும்னு சொல்லி போறாங்க. சுமார் 15 லட்சம் மக்கள் போறாங்க. அவ்வளவு மக்கள் போறாங்க, அங்க வந்து அவ்வளவு வெயில் அடிக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 3 மணி நேரத்துக்குள்ள மக்களுக்கு வந்து அந்த ஒரு வெப்பவாதம் போன்ற நிலைமைகள் உண்டாகுது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது அக்டோபர்ல நடந்துச்சு. இப்போ அக்டோபர் மாசத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெப்பம் வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப மே மாசத்துல இருந்து இல்ல ஒரு ஏப்ரல் மாசத்துல தான் வெயில் அடிக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஈரப்பதம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலமா இருக்கிறதுனால நம்ம அதை சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம இந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு தெரியணும் இவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, அதனால இது பிரச்சனை இருக்கலாம், 3 மணி நேரத்துக்குள்ள இப்படி ஒரு வெப்பவாதம் உண்டாகலாம் அப்படின்றது மக்களுக்கு புரியும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க, தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க, இதெல்லாமே செஞ்சாங்க. பட் நமக்கு சமூகமா இது வந்து சென்னையில மட்டும் இருக்கக்கூடாது இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து இடங்களிலையும் மக்கள் அவங்கள கோஆபரேட்டிவா மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கான இடத்துக்கு போகணும். கூட்டு சிந்தனையோட அவங்க வந்து இதை அணுகணும்ன்றதுதான் வந்து விஷயம். ஸோ அடுத்து ஒரு கடுமையான சவால் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது நம்பிக்கை இழப்பதற்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு நிச்சயமாக மனித சமூகமாக நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த
பிரச்சனையை நாம் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். ஸோ அதற்கு நமக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விவாதம் அப்படிங்கிற தேவை, ஒரு அறிவியல் மனப்பாங்கு அப்படிங்கிற தேவை. அதை நாம எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வர இந்த 25 வருடங்களோ 50 வருடங்களோ அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இதை மாற்ற முடியும். அதற்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வெப்பம் ஒரு சவாலா இருக்கு, காலநிலை மாற்றம் ஒரு சவாலா இருக்கு, இல்ல வேற பிரச்சனைகள், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸா இருக்கு, வேலை வாய்ப்பு, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் அவங்க கூட்டு ஒரு முடிவை எடுத்து அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு விஷயம் பேசும் பொருளா மாற்றி அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் நான் நினைக்கிறேன்.